தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் டிஜிட்டலைசேஷன் பிஸ்னஸை பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுக்கு வந்து நாங்கள் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது, செல்ஃப் அனலைஸும் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால இந்த ப்ரோக்ராம் நாங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு முன்னாடி நான் 10 இயர்ஸ் முன்னாடி ஐஏஎம்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோக்ராமும் வந்து பார்த்திங்கன்னா வெரி குட் டிசைன், கம்ப்ளீட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவரால் கலெக்டிவாக இருந்தது. மற்ற ட்ரைனிங் மாதிரி வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ்க்கு என்னென்ன வேணுமோ அந்த 5 ஏரியாஸையும் கவர் பண்ண மாதிரி எனக்கு இருந்தது. நீங்களும் ஒரு பிஸ்னஸ்மேன், நீங்கள் இது மற்றவங்களும் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கற்றுக்கணுன்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுவீங்களா? என்ன காரணம்? ஹலோ சார், வணக்கம். வணக்கங்க. வெல்கம் டு மேஜிக் 20 தமிழ். தேங்க்யூ சார், நம்ம இப்போ கிரியா யூனிவர்சிட்டியில் 3 டே எக்ஸிக்யூட்டிவ் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ ஆடியன்ஸ்க்கு உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ. வணக்கம், என் பேர் மேகநாதன். என்னோடய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். நான் ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து தான் பிறந்து வந்தேன். எனக்கு விவசாய குடும்பத்தில் பிறந்து வந்தனாலேயோ என்னமோ அக்ரிகல்ச்சரை பற்றி படிக்கணுன்றது எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. அதனால் நான் பிஇ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் என்னோடய டிகிரியை நான் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் எக்ஸ்பீரியன்ஸுக்காக கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸ் நான் கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இது ஓரளவுக்கு நான் இது மூலமாக பார்த்தீங்கன்னா என்னோடய பை பர்த்தில் நான் இருந்த எஜுகேஷன் குடும்பத்தில் இருந்த பின்னணியினால் நான் விவசாயத்தை பற்றி கற்றுக்கிட்டதும், அதை ஒரு ப்ராப்பரான முறையில் கார்ப்பரேட் கம்பெனியில் நான் வந்து கற்றுக்கிட்ட விஷயத்தையும் என்னை சுற்றி இருக்கிற விவசாயிகளுக்கு பயனுள்ள வகையில் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து விவசாயிகளை ப்ராஃபிட்டபுளாக கொண்டு வரணும், ப்ளஸ் டிராக்டர் ஓனர்ஸை ப்ராஃபிட்டபுளாக கொண்டு வரன்ற நோக்கத்தில் ஒரு டிராக்டர் கம்பெனி ஆரம்பித்தோம். அதுதான் கொங்குநாடு டிராக்டர்ஸ்ன்ற டிராக்டர் கம்பெனி. இது கடந்த 8 வருஷமாக நடத்திட்டு வரோம். இந்த கம்பெனி இப்போ 8 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து பிரான்ச்சு, ஃப்ரான்ச்சைஸி இந்த மாதிரி ஒரு கான்செப்டையும் யோசித்தோம், அதுவும் பண்ணி பார்த்தோம். இதை வந்து கம்ப்ளீட்டாக டிஜிட்டலைசேஷன் பண்ணணும், பிஸ்னஸை வந்து கன்ஃபைன் டு ஏரியா இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் டிஜிட்டலைசேஷன் பிஸ்னஸை பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுக்கு வந்து நாங்கள் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது, செல்ஃப் அனலைஸும் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால இந்த ப்ரோக்ராம் நாங்கள் அட்டன் பண்ணாங்க. சரி சார், இந்த ப்ரோக்ராம் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நீங்கள் என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்தீங்க இந்த 3 டேஸ் ப்ரோக்ராமுக்கு? ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எனக்கும் மேஜிக் தமிழாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக நான் வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலமாக தான் பார்த்தேன். பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் ஃப்ரான்ச்சைஸி பற்றி அட்டன் பண்ணேன். ஃப்ரான்ச்சைஸி ஒர்க் ஷாப்பில். அதிலிருந்து அந்த ப்ரோக்ராம் நல்லா வேல்யூவாக இருந்ததுனால ஐ ஹேட் அ கான்ஃபிடென்ட் டு இன்வெஸ்ட் வித் கம்பெனி. அவங்க எது பண்ணாலும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால ஐ கோன் வித் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் 3 டேஸ் ப்ரோக்ராம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்க? கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆயிருக்கா? ஓகே. இந்த ப்ரோக்ராமுக்கு முன்னாடி நான் 10 இயர்ஸ் முன்னாடி ஐஏஎம்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன். இந்த ப்ரோக்ராமும் வந்து பார்த்திங்கன்னா வெரி குட் டிசைன், கம்ப்ளீட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவரால் கலெக்டிவாக இருந்தது. லைக் கவரிங் வித் ஏஐ டூல்ஸ் பற்றியும் இருந்தது, ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் பற்றி இருந்தது, ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட். ஒரு பிஸ்னஸ்க்கு என்னென்ன வேணுமோ, ஒரு 5 ஃபிங்கர்ஸ் மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கு என்னென்ன வேணுமோ எல்லா டாபிக்ஸையும் டச் பண்ணியிருந்தோம். அதனால் இந்த மற்ற ட்ரைனிங் மாதிரி வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ்க்கு என்னென்ன வேணுமோ அந்த 5 ஏரியாஸையும் கவர் பண்ண மாதிரி எனக்கு இருந்தது. அப்புறம் ஃபைனலி இந்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டது ஒன்றா இருந்தாலும் நம்ம யாருன்னு தெரிஞ்சுட்டா தான் நம்ம அதை அப்ளை பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அது ஃபைனல் டே இன்றைக்கி நாங்கள் எந்த கேட்டகரி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பீப்புளும் எந்த கேட்டகரியில் இருக்கிறோம், நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது, அது எதுக்கு சூட் ஆகும், எப்போ நம்ம வந்து மற்ற விஷயத்தையும் எப்படி வந்து அடாப்ட் பண்ணி நம்ம பண்ணுறது அப்படின்றது நான் லாஸ்ட் டேயில் தெரிஞ்சுட்டோம். இந்த ப்ரோக்ராம் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எங்களை மாதிரி வந்து பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவல், அதாவது நியூ இனோவேட்டிவ் வேல பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யங் ஜென்ரேஷனுக்கு இந்த ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலிக்கோ இந்த ப்ரோக்ராமை சஜஸ்ட் பண்ணுவீங்களா இந்த 3 டேஸ்? ஏன்னா நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணும்போது 3 நாள் வந்து தங்கி பண்ணணுமா, பிஸ்னஸ் கெட்டு போயிடும் அப்படின்னு நம்ம பேசும்போது இதெல்லாம் நாங்கள் கேள்விப்படுறோம். நீங்களும் ஒரு பிஸ்னஸ்மேன், நீங்கள் இது மற்றவங்களும் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கற்றுக்கணுன்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுவீங்களா? என்ன காரணம்? இப்போ என்னோட லைஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு நான் அங்கே ஆஃபீஸில் இருக்க என் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப தேவைப்படுறவங்க. எனக்கு கால்ஸ் வரதே மோர் தென் 100 கால்ஸ் வரும். ரொம்ப பிஸி ஷெட்யூலில் தான் நான் இருந்துகிட்ருக்கேன். பட் இருந்தாலும் என் டைரியை வந்து ஃபுல்லாக என்னோடய எம்ப்ளாயீஸ் கீழே அந்த ஒர்க்கை அலைன் பண்ணணும். என் டைரிஸ் வந்து
50% டைமாவது நான் ஆக்குபைடு இல்லாமல் வச்சுக்கிட்டா தான் நான் வந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போக முடியறது ஒரு முடிவு பண்ணி அதில் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான் இதில் கொண்டு வந்துருக்கிறேன். கண்டிப்பாக இந்த ட்ரைனிங் வந்து எனக்கு 3 நாள்ன்றது என்னால் ஒதுக்க முடியாத ஒரு அளவு டைம் தான். இப்படி இருந்தாலும் நான் வந்து சொல்லப்போனால் நேற்று எல்லாம் பார்த்தீங்கன்னா பர்சனல் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான நாள் எனக்கு. இருந்தாலும் இந்த டேயில் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம் இருக்குன்றதுனால தான் இந்த இது ஃபிக்ஸ் பண்ணி பண்ணோம். நான் வந்ததை கூட இது வந்து பார்த்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்றது தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக இது நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இது வந்து கிட்டத்தட்ட நான் எங்களோட டிரான்சாக்ஷனில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிரான்சாக்ஷன்லேயே நாங்கள் இந்த மணியை நாங்கள் ஏர்ன் பண்ண முடியும். நான் டைம் தான் இந்த 3 days எப்படி நம்ம கொடுக்க முடியும் அப்படின்றது யோசனையாக இருந்தது. எனக்கு வந்து இந்த 3 days ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் யாருக்காவது சஜஸ்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக நான் வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து இது மாதிரி கற்றுக்கணுன்ற இன்டென்ஷன் நிறைய பேர்த்துக்கு வந்து மனநிலையை உருவாக்கிக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம். இதை பற்றி நீங்கள் வந்து என்ன மாதிரி கண்டென்ட் இருக்குன்னு எங்களுக்கு டேரெக்டாக கூட்டினாலும் நான் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக கொடுத்து இதை ஓவராலாக நல்லா இருக்குன்னு சொல்கிற ஒரு ஃபீட்பேக்கோட என்னென்ன நல்லா இருக்குன்றதோட நான் கிளியராக என்னால் கைட் பண்ண முடியும். ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக. நான் உங்கள் நம்பர் வேணால் கீழே கொடுத்துட்றோம் ஆடியன்ஸ்க்கு. கண்டிப்பாக. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். கொங்குநாடு டிராக்டர்ஸ்க்கும் பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா இது நம்ம சேர்ந்து பயணிக்கிற செகண்ட் ப்ரோக்ராம் இல்லையா? ஸோ நீங்கள் ரெகுலராக மேஜிக் 20 தமிழுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. எங்களோட நிறுவனம் பார்த்தீங்கன்னா கொங்குநாடு டிராக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நாமக்கல், கரூர், திருப்பூர், திண்டுக்கல் இருக்குது. நீங்கள் யாராவது இந்த ப்ரோக்ராம் ரிலேட்டடாக என்னை நேரில் சந்திக்க விருப்பப்பட்டாலும் சரி, இந்த ப்ரோக்ராம் பற்றி கேட்க விருப்பப்பட்டாலும் கீழே கொடுக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னோட வியூஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண ரெடியாக இருக்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.